Hi, this is Srisha. Welcome back to our channel Moments with Sri. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பேபி ப்ராடக்ட்ஸ் தட் ஆக்சுவலி வர்த் இட். நான் வாங்கின பேபி ப்ராடக்ட்ஸ்ல எதெல்லாம் வர்த்ன்றதை மட்டும் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க ஹாப்பியா எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் சொல்ற ப்ராடக்ட்ஸ்ல. ஃபர்ஸ்ட் வந்து பேபி கேரியர். இது வந்து யூசுவலாக நியூ பார்ன்லேருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் நல்லாவே யூஸ் ஆகும். அதுக்கு மேலே அவ்வளோவா யூஸ் ஆகாது. ஏன்னா பேபி க்ரோ ஆகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி யாராச்சும் நியூ மாம்ஸாக இருந்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா பேபிஸை வந்து தூக்க வராது. ஸோ இந்த பேபி கேரியர் வந்து நான் வாங்கினதுனால அதில் வச்சு எடுத்துட்டு இப்படி தூக்கும்போது கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நியூ மாம்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த பேபி கேரியர் வந்து மஸ்ட். நல்லா ஒரு grip கிடைக்கும். பேபியை வந்து தூக்கி மேலே வச்சுக்கும்போது ஆர் எல்ஸ் கேரி பண்ணிட்டு நம்ம வாக் போகணும்னா அதுக்கெல்லாம் நல்லாவே யூஸ் ஆகும் இந்த பேபி கேரியர். ஆல்சோ நியூ பார்ன் இருந்தால் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. ஆல்சோ ஹாஸ்பிட்டலுக்கும் வருவாங்க. நம்ம வந்து அந்த பேபி கேரியரில் வச்சுட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கும் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கும் வாங்கிக்க திருப்பியும் அவங்கக்கிட்ட கொடுக்க ஈஸியாக இருக்கும். யார் வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். நியூபார்ன் ஸ்டேஜில் வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் இருக்கும். என்னோட பேபிக்கு வந்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ போகும்போது அந்த கேரியருக்குள்ளே பேபியை வச்சுட்டு கேரி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்ம காரில் உட்காரும்போது கூட அந்த கேரியரில் வச்சுட்டு நம்ம மேலே வச்சுட்டு போகிறது வந்து ஈஸியாக தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ பேபி கேரியர் வந்து தாராளமாக வாங்கலாம். அப்புறமா என்னோட பேபி வந்து வின்டர் பேபி. வின்டர் பேபின்றதுனால நல்லா கிளைமேட் வந்து கூலாக இருக்கும் த்ரூ அவுட் தி டே. ஸோ அந்த பேபி கேரியரில் வைக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லா வார்மாக இருக்கும். ப்ளஸ் என்னோட பேபி வந்து நிறைய நாள் அந்த பேபி கேரியர்லேயே தூங்கியிருக்காங்க. ஸோ வின்டர் பேபிஸ்னால் மஸ்ட் ஹேவ். சம்மர் பேபிஸ்னால் மேபி நியூபார்ன் ஸ்டேஜில் நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சம்மருக்கு வந்து அதுக்குள்ளே வச்சா கொஞ்சம் ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சம்மரில். ஸோ வின்டர் பேபிஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். சம்மர் வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ சம்மர் பேபிஸ் வந்து நீங்கள் வேணும்னா ஒரு 1 மந்த் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் நிறைய ஹீட் வந்து கொடுக்கும் பேபிக்கு. செகண்ட் வந்து ஃபீடிங் பில்லோ. நான் வந்து இந்த ப்ளூ கலர் ஃபீடிங் பில்லோ வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இது மீஷோவில் வாங்கினேன். எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு நல்லா கிழிஞ்சியே போயிருக்கு. அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடக்டை. நீங்கள் ஒரு வேளை நியூ மாம்ஸாக இருந்தீங்களன்னா கண்டிப்பாக ஃபீடிங் பில்லோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறையவே யூஸ் ஆகும். நிறைய வேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபீடிங் பில்லோவை. அப்புறமா நீங்கள் வந்து சி செக்ஷன் மதராக இருந்தீங்களன்னா கண்டிப்பாக மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட். நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த ஃபீடிங் பில்லோவில். நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய வருஷமே வரும் இந்த ஃபீடிங் பில்லோ. ஆல்சோ சி செக்ஷன் மதர்ஸ்ன்றதுனால அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டிச்சஸ் மேலே வந்து ப்ரெஷர் விழாமல் இருக்கும் இந்த ஃபீடிங் பில்லோ வச்சுட்டு ஃபீடிங் கொடுத்தா. இந்த ஃபீடிங் பில்லோ வச்சுட்டு ஃபீடிங் கொடுக்கும்போது வந்து எனக்கு ஃபீடிங் கொடுக்க வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன் ஈஸின்னு சொல்கிறேன்னா பேபியோட வெயிட் வந்து நம்ம மேலே அவ்வளோவா விழாது. இந்த பில்லோ வந்து நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு பேக் பெயின் கூட வரவே இல்லை ஸ்டார்டிங்கில். இந்த ஃபீடிங் பில்லோ யூஸ் பண்ணி ஃபீட் பண்ணுறதுனால நல்லா பின்னாடி ஒரு பில்லோ வச்சுட்டு முன்னாடி வந்து இந்த பில்லோவை வச்சுட்டு நான் ஃபீட் பண்ணுவேன். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப வர்த் இந்த ப்ராடக்ட். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மணியை வந்து இந்த ஃபீடிங் பில்லோவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தேர்ட் வந்து ப்ளே ஜிம். நான் வந்து ஆர்வத்தில் 2 மந்த்ஸ்லேயே வாங்கிட்டேன் இந்த ப்ளே ஜிம்மை. நீங்கள் வந்து உங்களோட பேபிக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா வாங்கலாம் இந்த ப்ளே ஜிம். எனக்கு வந்து ப்ளே ஜிம் வந்து இப்போ தான் நல்லா யூஸ் ஆகுது. பேபிக்கு 5 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து யூஸ் பண்ணதில் சொல்கிறேன், நல்லா எங்கேஜாக வச்சுக்கும் இந்த ப்ளே ஜிம். ஒரு வாட்டி ப்ளே ஜிம்மில் போட்டோன்னா என்னோட பேபி வந்து அட்லீஸ்ட் 1/2 hour இருப்பாங்க. அந்த மியூசிக்கெல்லாம் கேட்டுட்டு அவங்க காலை டச் பண்ண உடனே அதில் மியூசிக் வர்றதுனால நல்லா எங்கேஜிங்காக இருப்பாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு சென்சரி டெவலப்மெண்ட்டும் நடக்கும். ஸோ என்னோட சஜஷன் வந்து நீங்கள் வந்து ஆஃப்டர் 3 மந்த்ஸ் வந்து வாங்கிக்கிறது நல்லது. பிஃபோர் 2 மந்த்ஸ் வந்து பிஃபோர் 3 மந்த்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா யூஸ் ஆகல அது. நான் வந்து ஆர்வத்தில் வாங்கிட்டேன். ஃபோர்த் வந்து ப்ளே மேட். நான் வந்து இந்த ப்ளே மேட் தான் யூஸ் பண்ணுறேன். கவர் பண்ண கஷ்டமாக தான் இருக்குது இந்த வீடியோவில். ரொம்ப வர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ளே மேட் வந்து நம்ம எவ்வளோ வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா மெட்டீரியல் அந்த மாதிரி.
இந்த ப்ளே மேட் வந்து நீங்க எப்போ இன்வெஸ்ட் பண்ணலான்னா, பேபீஸ் வந்து யூசுவலா 4 டூ 6 மந்த்ஸ்ல தான் ரோலிங் ஆவாங்க. ஸோ உங்க பேபீஸ் வந்து ரோலிங் ஆக ட்ரை பண்றாங்க. அந்த மாரி இருக்கும்போது நீங்க வாங்கிக்கலாம். இல்லைன்னா 3 கம்ப்ளீட் ஆயி 4த் மந்த் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அப்போ இந்த ப்ளே மேட்ட வந்து நீங்க வாங்கிக்கலாம். வீடியோல நல்லா தெரியுதா இல்லையான்னு தெரியல. இந்த ப்ளே மேட்ல இந்த டெக்ஸ்சர் மாரி இருக்கும். இந்த டெக்ஸ்சர் இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு கிரிப் கிடைக்கும். ஸோ வந்து சீக்கிரமா ரோல் ஆக வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த கிரிப் இருக்கிறதுனால. நம்ம நார்மலா பெட் மேல போட்டா எந்த ஒரு கிரிப்பும் இருக்காது. பட் இந்த ப்ளே மேட் மேல போடும்போது நெறைய கிரிப் இருக்கு. ஸோ அவங்க சீக்கிரமா ரோல் ஆவாங்க. அப்புறமா இந்த ப்ளே மேட் வந்து நீங்க டம்மி டைம் போடுறீங்கன்னா, டம்மி டைம் போடுறப்போ கூட நெறைய யூஸ் ஆகும். அதில கலர்ஃபுல்லான அ பொம்மைங்கள்லாம் இருக்கும். ஸோ டம்மி டைம் போடும்போது அவங்க அந்த பொம்மைய பார்த்துட்டு நெறைய நேரம் இருப்பாங்க. ஸோ தட் டம்மி டைம் அதிகமா போடுறதுனால அவங்களுக்கு இந்த நெக் கண்ட்ரோல் வந்து நல்லா கிடைக்கும். சீக்கிரமா வந்து ஹெட் வந்து நல்லா நிக்கும். இந்த டம்மி டைம் போடுறதுனால. ஆல்சோ ப்ளோட்டிங் ரெட்யூஸ் ஆகும் பேபீஸ்க்கு. பிளஸ் கேஸ் வந்து ஃபில் ஆகாது. ஸோ டம்மி டைம் போடுங்க. ப்ளே மேட் மேல போடும்போது இன்னும் கொஞ்சம் நெறைய நேரம் இருப்பாங்க. பிளஸ் ஹெட் கண்ட்ரோல் நல்லா வரும். நெறைய நேரம் எங்கேஜிங்கா இருப்பாங்க. அதில வந்து கலர்ஃபுல்லான அம் நம்பர்ஸ் இருக்கும், ஏபிசிடிஸ் இருக்கும், பொம்மைங்க இருக்கும். ஸோ அவங்க அத பார்த்துட்டு நெறைய நேரம் இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து இந்த ப்ளே ஜிம்ல நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். அ உங்களோட எவ்ரி பென்னி வந்து வொர்த் தான் இந்த ப்ளே மேட். அதோட மெட்டீரியல் நல்லாருக்கு. பிளஸ் அத நீங்க எவ்வளோ டைம் வேணாலும் வாஷ் பண்ணி போடலாம். நல்லா ட்ரை ஆன பிறகு திருப்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த ப்ளே மேட் வந்து வாட்டர் ப்ரூஃபும் கூட. அவங்க யூரின் போனாலும் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அ யூரின் போனா கீழவும் வராது. ஆல்சோ நெறைய இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் வச்சு. அவங்க ஒரு 5 இயர்ஸ், 6 இயர்ஸ், 7 இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அத பொறுத்து இருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாரி இந்த ப்ளே மேட். நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க வேணும்னா. நான் இந்த சேனல வந்து நியூவா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யாராச்சும் நியூ மாம்ஸ், மதர்ஸ் இல்லைன்னா பிரெக்னன்சி மதர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்களான்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் பிரெக்னன்சி ஆர் நியூ மாம்ஸா இருந்தீங்களான்னா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸா போடுவேன் இனிமே. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு. ஸோ கீழ காமெண்ட் செக்ஷன்ல வந்து ஹைப் இப்படி ஸ்வைப் பண்ணீங்களான்னா, ஹைப்ன்ட்டு இருக்கும். நீங்க ஹைப் குடுத்தீங்களான்னா, அம் இந்த யூடியூப் அல்காரிதம் வந்து நெறைய பீப்பிள்க்கு கொண்டு போய் சேர்க்கும். எஸ்பெஷலி என்ன மாரி ஸ்மால் கிரியேட்டர்ஸா இருக்கிறவங்கள. ஸோ கண்டிப்பா ஹைப் பாயிண்ட்ஸ் குடுங்க மறக்காம. 5த் வந்து பேபி ஹை சேர். என்னால இந்த ஹை சேர வந்து இப்போ காட்ட முடியல. ஏன்னா வீடியோக்குள்ள வந்து காட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ அத பத்தி நான் என்னோட Instagramல போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த சேரோட லிங்க் வேணும்னா என்னோட Instagram ப்ரொஃபைல் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பரான குவாலிட்டி. 4 டைப்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹைட்டாவும் ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. பிளஸ் வீல்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கீழ உட்கார வச்சுட்டு முன்னாடி, பின்னாடி திருப்பலாம். அவங்க விளையாடிட்டும் இருப்பாங்க. நல்லா எங்கேஜிங்கா இருப்பாங்க. பிளஸ் ஃபுட் ட்ரே எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு இதோட லிங்க் வேணும்னா என்னோட Instagramல போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சேம் என்னோட சேனல் நேம் தான் என்னோட Instagram ஐடி நேமும். சேம் ப்ரொஃபைல் இருக்கும். நீங்க ஜஸ்ட் லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணா போதும். உங்களுக்கு வந்து லிங்க் வந்துரும். அப்புறமா இந்த ஹை சேர் வந்து நீங்க எப்போ வாங்கலான்னா, அ உங்க பேபிக்கு கம்ப்ளீட்டா 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா வாங்குறது வந்து நல்லது. நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமா எனக்கு ஆர்வம் கூட கொஞ்சம் அதிகமா. ஸோ நான் 5த் மந்த்தே வாங்கிட்டேன். ஸோ நீங்க அந்த மாரி வாங்காதீங்க. உங்க பேபிஸ்க்கு 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா வாங்குங்க. ஏன்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம சாலிட்ஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 6 மந்த்ஸ்ல வாங்குறது வந்து நல்லது. கரெக்ட் டைமும் கூட. ஆல்சோ அவங்க அப்பதான் கொஞ்சம் மினிமல் சப்போர்ட்ல வந்து உட்கார முடியும். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அவங்க உட்காந்தாலும் இப்படி லைட்டா இப்படி சாஞ்சுப்பாங்க. ஸோ நீங்க வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா வாங்குறது வந்து நல்லது. இதுவும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாரி தான். நான் வாங்குன ஹை சேர் வந்து அப் டூ 15 கேஜி கெப்பாசிட்டி. ஸோ என்னோட பேபி 15 கேஜிஸ் வர வரைக்கும் நான் இந்த சேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் உங்க வீட்ல இன்னும் அ நெறைய குழந்தைங்க வரப்போகுதுன்னா, அவங்களுக்கும் நீங்க இந்த ஹை சேர் குடுக்கலாம். நல்ல குவாலிட்டியான ஹை சேர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஸோ இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட். ஸோ சாலிட்ஸ் குடுக்கும்போது இது இது மேல உட்கார வச்சு குடுக்குறப்போ எனக்கு ஈஸியா
தோணுது. நம்ம மேல உட்கார வச்சுட்டு ஊட்டி விடுறத விட, இது மேல உட்கார வச்சுட்டு நம்ம ஃபீட் பண்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஹை சேரும் நீங்க கண்டிப்பா வாங்கலாம். நான் வந்து ஃபீடிங் ட்ரே மட்டும் காட்டுறேன். சேர் வந்து காட்ட என்னால இப்போ முடியல. ஸோ இந்த மாரி இருக்கும் ஃபீடிங் ட்ரே. நான் வந்து ப்ரவுன் கலர் வாங்கினேன். எல்லாருமே யூசுவலா பிங்க், ப்ளூ வாங்குவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு, நான் வந்து இந்த மாரி ப்ரவுன் கலர் வாங்கினேன். இந்த ஃபீடிங் ட்ரே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி செப்பரேட்டா வந்துரும். இது மேல ஃபுட் 1 மினிட். இது மேல ஃபுட் விழுந்தா கூட நம்ம இத செப்பரேட்டா எடுத்துக்கலாம். இத வாஷ் பண்ணிக்கலாம். இது மட்டும் வச்சுட்டு இது மேல டாய்ஸ் போட்டா கூட அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து ஏதாச்சும் வேலையும் பண்ணிக்கலாம். இது மேல வச்சுட்டு நம்ம பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கணும். ஆல்சோ இந்த ஹை சேர்ல வந்து ஃபுட் ரெஸ்ட்டும் இருக்கும். ஸோ அவங்க வளர்ந்தா கூட சேர் மேல உட்காந்து கீழ ஃபுட் வைக்கிறதுக்கும் ஃபுட் ரெஸ்ட் இருக்கும். நான் வந்து மேல வந்து இந்த சைட்ல இல்லன்னா இந்த சைட்ல எங்கேயாச்சும் இமேஜஸ் ஆட் பண்றேன். ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். 6th வந்து இந்த ஹேர் கோம்ப் அண்ட் ஹேர் பிரஷ். இது வந்து நல்லா குவாலிட்டியா இருக்கு. இது வந்து லவ் லேப்போட பிராண்ட்ல இருந்து வாங்கினேன். இதுவும் அப்படிதான். ரொம்ப சாஃப்டா இருக்கு. ப்ளஸ் குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. இது வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கு. நம்ம டச் பண்ண அப்படியே வழுக்கிட்டு போயிடும். அவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஸோ இந்த பிரஷ் வந்து இந்த கோம்பும் வந்து யூஸ் பண்றது வந்து நிறையவே சேஃப் பேபிஸ்க்கு. நம்ம வந்து ஹேர் கோம்ப் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம்னா என்ன நடக்கும்னா, அந்த டேங்கிள்ஸ் மாரி பின்னாடி ஃபார்ம் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் அப் டூ 6 மந்த்ஸ் வரைக்கும் அவங்க படுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த தழைய இந்த சைடு இந்த சைடு திருப்புறதுனால அந்த டேங்கிள்ஸ் வந்து பின்னாடி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாரி ஃபார்ம் ஆகாம இருக்கணும்னா, நீங்க வந்து கோம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோம்ப் யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளா இல்லன்னா, நீங்க யூஸ் பண்ண வேணாம். இந்த மாரி பிரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனைச்சா யூஸ் பண்ணாதீங்க. பட் யாராச்சும் கோம்ப் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சா, இது 2மே சூப்பரான ப்ராடக்ட்ஸ். நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறமா இந்த கோம்ப் வந்து இந்த பிரிஸ்டில்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து ஆக்சுவலா மசாஜ் பண்ற மாரி இருக்கும். எதுவுமே குத்தாது பேபிக்கு. பேபியோட ஹெட் சாஃப்ட்டா இருக்கும். ஸோ இது பேபி கோம்புன்றதுனால நீங்க சேஃபா உங்க பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு 120, 130 அந்த மாரி வந்துச்சு. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா. 7th வந்து இந்த பேபி ஹக்கோட காஜல். நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நியூ பார்ன்ல இருந்து இப்போ வரைக்கும். இப்போ என்னோட பேபிக்கு வந்து 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் இந்த காஜல் தான் யூஸ் பண்றேன். காஜல்ன்றதுனால ஐஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் நான். ஐஸ்க்கு, ஐப்ரோஸ்க்கு நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். அவங்களுக்கு நல்லா காஜல் கீழ, மேல அப்புறமா ஐப்ரோஸ்லலாம் வைப்பாங்க. ஸோ நான் அந்த மாரியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் பொட்டு வைக்க மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுவரைக்கும் எந்த ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸும் இல்ல. மெயினா இத வந்து வாங்குனதுக்கு மெயின் ரீசன் வந்து இங்க வந்து 100% நேச்சுரல்ன்னு போட்டிருக்காங்க. பிளஸ் டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதனால தான் நான் இந்த காஜலே வாங்குனேன். பிளஸ் இதோட இன்கிரீடியன்ட்ஸும் கிளீனா இருக்கு. கேம்ஃபர், கவுகி, அப்புறமா துளசி இந்த 3 தான் இருக்கு. எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்ல. ஸோ அதனால தான் நான் இத வாங்குனேன். ஸோ நீங்க யூஸ் பண்ணணும்னா இத யூஸ் பண்ணலாம். அதுவும் நான் பொட்டு வைக்க மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்றேன். ஐஸ்லலாம் நான் யூஸ் பண்ண சொல்லி நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். நீங்க வேணும்னா உங்களுக்கு இன்னும் சேஃப்டி மெஷர்மென்ட்ஸ் வேணும்னா, உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட நீங்க காட்டிட்டு கூட வாங்கிக்கலாம். ஸோ நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட எம்ஆர்பி வந்து 245 போட்டிருக்காங்க. பட் இவ்ளோ எல்லாம் நான் குடுத்து வாங்கல. ஆ மேபி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு 200 நான் வாங்கும்போது. நான் பல்க்கா வாங்கும்போது வந்து நான் ஆஃபர்ல வாங்குனேன். ஸோ எனக்கு 200க்கே கிடைச்சுச்சு. இதோட ஸ்மெல் வந்து அவ்ளோ நல்லா இருக்கு. இந்த மாரி கேப் இருக்கும் ஓப்பன் பண்ணா. அத ரிமூவ் பண்ணா இந்த மாரி இருக்கும் காஜல். பாருங்க நான் எவ்ளோ யூஸ் பண்ணியிருக்கேன். பொட்டு வைக்க மட்டும் தான் யூஸ் பண்றதுனால எனக்கு நெறைய வருஷமே வரும். இன்னும் இது 2027 வரைக்கும் இருக்கு இதோட டேட். ஸோ நல்லா யூஸ் பண்ணலாம். சாரி 2028 வரைக்கும் இருக்கு. ஸோ நம்மளும் நம்மளோட ஐஸ்க்கு காஜல் மாரி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க வேணும்னா இத வாங்கிக்கலாம். 200 ரூபீஸ்க்கு வொர்த்து. ஸ்மெல்லும் அவ்ளோ நேச்சுரலா இருக்கும். என்னைக்காச்சும் நான் என்னோட ஐஸ்ல ட்ரை பண்ணிட்டு ரிவ்யூ வேணும்னா போடுறேன். நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல வீடியோஸா போடுறேன். ஸோ கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 8th வந்து
பேபியோட பாத் டப் வந்து இப்போ தான் நான் பேபியை குளிப்பாட்டிட்டு தூங்க வச்சுட்டேன். பாத் டப் வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது. ஸோ என்னால் வீடியோவில் காட்ட முடியல. ஸோ நான் பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன். எதர் திஸ் சைடு ஒரு திஸ் சைடு ஏதாச்சும் ஒரு சைடு வந்து ஆட் பண்ணுறேன். பாத் டப் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணதுலேயே பெஸ்ட்டான ப்ராடக்ட்னா பாத் டப் தான். நான் வந்து லைஃப் லாங் பிராண்டோட பாத் டப் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு 1500 அந்த மாதிரி வந்துச்சு. அந்த பாத் டப் 1400 சேஞ்ச். ஸோ நியர்பை 1500 வந்துச்சு. அது நீங்கள் வந்து நியூ பார்ன்லேருந்து யூஸ் பண்ணலாம். இப்போ என்னோட பேபிக்கு 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு 5 டேஸ் ஆயிருக்கு 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகி. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இப் இப்போவும் அவங்க அதில் உட்கார வச்சுட்டு தான் நாங்கள் குளிப்பாட்டுறோம். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் சிங்கிள் ஹேண்டடாக உங்களோட பேபிஸை பார்த்துக்கிறீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட் வந்து குஷன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எங்கேயுமே பேபிஸ்க்கு வந்து அடிபடாது இந்த பாத் டப்பில் உட்கார வச்சு குளிப்பாட்டும் போது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் இந்த பாத் டப். அப்புறமா அந்த பெட்டும் வந்து சீக்கிரமாக வெட்னஸ் வந்து ட்ரை ஆகிடுது. நம்ம இந்த பீன் பேக்குள்ளே இருக்கும் பாருங்கள், சின்ன சின்ன பால்ஸ், அதுதான் அந்த சீட்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய சன்லைட் வேணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ட்ரை ஆகிடும் அந்த சீட் வந்து. என்னோட பேபி வந்து அதில் உட்கார வச்சுட்டு குளிப்பாட்டை எப்போ ஸ்டார்ட் பண்ணமோ, நான் வந்து ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும்போது தான் வாங்கினேன். அவங்க கொஞ்சம் கூட அழவே மாட்டாங்க. நல்லா உட்காருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போகும் பாத் டைமே. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம் உங்கள் பேபிஸ்க்கு. பாத் டப் வந்து நான் வாங்கின பாத் டப் வந்து 0 to 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அது மேலே போட்டிருக்காங்க 0 to 2 இயர்ஸ்ன்ட்டு. பட் நம்ம வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லா லாங்காக லென்த்தியாக இருக்கும். ப்ளஸ் அதில் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோ ஹீட்டு குழந்தைக்கு வந்து ஊற்றணுமோ அதை செக் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் செட்டிங்ஸும் இருக்குது. ப்ளஸ் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஷவர் ப்ரஷ் வரும் பாருங்கள், அது கூட வச்சுக்க இருக்குது. ப்ளஸ் சோப் அண்ட் ஷாம்பு வச்சுக்கவும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுவும் இந்த மாதிரி தான் ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். குவாலிட்டி செம்மையான குவாலிட்டி. கீழே வந்து சிலிக்கானில் கொடுத்துருப்பாங்க டப்பு. ஸோ அவங்க வந்து எட்டி உதச்சா கூட அவங்களோட காலுக்கு வந்து அடிப்படாது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக பாத் டப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சாரி. ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் என்னோட பேபிக்கு. எனக்கு எது ஜென்யூனாக நான் எது யூஸ் பண்ணுறேனோ அது மட்டும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட பேபிக்கு யூஸ் பண்ணாதது எதுவுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கல. ஜென்யூனான ரிவ்யூ மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் கூட இந்த ப்ராடக்ட்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ₹1 கூட வேஸ்ட் ஆகாது இந்த ப்ராடக்ட்ஸில். எனக்கு எது யூஸ்ஃபுல்லாக பட்டுச்சோ அது மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ப்ராடக்ட்ஸை வாங்குங்க. கம்பல்சரி வாங்கணுன்ட்டு நான் சொல்லவே இல்லை. எனக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்ட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். யாராச்சும் இந்த ப்ராடக்ட் வாங்கலான்ட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோவே பண்ணேன். அப்புறமா கண்டிப்பாக மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் இந்த சைடு தெரியல, ஸ்வைப் பண்ணிங்களான்னா ஹைப்ன்ட்டு இருக்கும். நீங்கள் ஹைப் கொடுத்தீங்களான்னா என்னோட வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து போய் ரீச் ஆகும். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் மாம்ஸ்க்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரெக்னென்ட் ஆர் எல்ஸ் நியூ மாம்ஸ் ஆர் எல்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் மாம் ஆர் எல்ஸ் நியூ மாம் இல்லைனா ஒரு 2 பேபிஸ்க்கு மாமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா வீடியோஸாக போடுறேன். பேபிஸ்க்கு வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சாலிட்ஸ் பற்றியான வீடியோஸும் நிறைய வரும். இனிமேல் வ்ளாக்ஸ் வரும். ஸோ யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் இன் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. பாய்.